வணக்கம் நேர்களே, மதிய நேரத்திற்கான ஐரோப்பிய செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். ஸ்பெயினில் மெங்கோ நிறுவனர் மலையேறும்போது தவறி விழுந்து மரணம். இந்தோ பசிபிக் வட்டாரத்தின் மிகப்பெரிய வர்த்தக அமைப்பில் சேர்ந்திருக்கும் முதல் ஐரோப்பிய நாடு. நியூயார்க்கையும் லண்டனையும் இணைக்கும் அதிவேக ரயில் பாதை. மயோட்டை தாக்கிய சீடோ புயல், 14 பேர் உயிரிழப்பு. சுவிட்சர்லாந்தில் பூனைகளுக்கு சிப் பொருத்த அரசாங்கம் திட்டம். சிரியாவில் இருந்து தனது ராணுவத்தை மீளப் பெறும் ரஷ்யா. பிரிட்டனின் பொருளாதாரத்தில் சுருக்கம். ரஷ்யாவுக்கு ஏற்பட்ட பேரிழப்பு, கருங்கடலில் பிளந்த எண்ணெய் கப்பல்கள். இனி விரிவான செய்திகள். ஸ்பெயினில் மெங்கோ நிறுவனர் மலையேறும்போது தவறி விழுந்து மரணம். மெங்கோ நிறுவனத்தின் உரிமையாளர் ஐசக் ஆன்டிக் மலையேறும்போது தவறி விழுந்ததில் உயிரிழந்துள்ளார். நேற்று முன்தினம் உயிரிழந்த அவருக்கு வயது 71 ஆகும். ஸ்பெயினின் பார்சிலோனா நகரில் உள்ள மூன்செராட் கேவ்ஸ் என்னும் பகுதியில் அவர் தம்முடைய குடும்பத்தாருடன் மலையேறிக் கொண்டிருந்தார். அப்போது 150 மீட்டர் உயரம் கொண்ட பாறையில் இருந்து அவர் தவறி விழுந்தார். ஆன்டிக் மெங்கோ நிறுவனத்தை 1984ஆம் ஆண்டு தோற்றுவித்தார். போர்பஸ் சஞ்சிகையின்படி அவருடைய மொத்த சொத்து மதிப்பு $4.5 பில்லியன் ஆகும். ஆன்டிக் மெங்கோ நிறுவனத்தை முன்னெடுத்து செல்ல கண்டிருந்த கனவுகளும் வைத்திருந்த திட்டங்களும் தொடர்வதை உறுதி செய்ய வேண்டும் என மெங்கோவின் தலைமை நிர்வாக செயலாளர் டானி ரியஸ் தெரிவித்தார். இந்தோ பசிபிக் வட்டாரத்தின் மிகப்பெரிய வர்த்தக அமைப்பில் சேர்ந்திருக்கும் முதல் ஐரோப்பிய நாடு. பிரிட்டன் இந்தோ பசிபிக் வட்டாரத்தின் மிகப்பெரிய வர்த்தக அமைப்பு ஒன்றில் இணைந்திருக்கும் முதல் ஐரோப்பிய நாடு என்னும் பெருமையை பெற்றுள்ளது. பிரெக்சிட்டிற்கு பிறகு பிரிட்டனின் ஆகப்பெரிய வர்த்தக ஒப்பந்தமாக இது பாராட்டப்படுகிறது. விரிவான பசிபிக் பங்காளித்துவ முற்போக்கு உடன்பாட்டில் அதிகாரப்பூர்வமாக இணையும் 12வது நாடு பிரிட்டன். ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, ஜப்பான், கனடா, மலேசியா, சிங்கப்பூர் உள்ளிட்ட நாடுகள் அதில் இடம்பெற்றுள்ளன. உடன்பாட்டில் பிரிட்டன் கடந்த ஆண்டு அதிகாரப்பூர்வமாக கையெழுத்திட்டது. பிரிட்டனின் பலவீனம் அடைந்து வரும் பொருளாதாரத்துக்கு அதனால் ஆண்டுக்கு $2.5 பில்லியன் பலம் கிடைக்கும் என அதிகாரிகள் நம்புகின்றனர். நியூயார்க்கையும் லண்டனையும் இணைக்கும் அதிவேக ரயில் பாதை. லண்டனையும் நியூயார்க்கையும் இணைக்கும் அதிவேக ரயில் பாதையை கட்டுவதை மீண்டும் தொடங்க திட்டமிடப்படுகிறது. அந்த திட்டத்தின் மதிப்பு $20 டிரில்லியன், 27 டிரில்லியன் சிங்கப்பூர் டாலர் என CNN செய்தி நிறுவனம் குறிப்பிட்டது. இரு நகரங்களுக்கும் இடையிலான தூரம் கிட்டத்தட்ட 4830 கிலோமீட்டர் ஆகும். கட்டுமான பணிகள் தொடங்கினால் அது மிகச்சிறந்த ரயில் திட்டமாக கருதப்படும் என நியூஸ் வீக் சஞ்சிகை குறிப்பிட்டது. நோர்வேயின் ராக்ஃபாஸ் திட்டம் கடலுக்கடியில் கட்டப்படும் உலகின் ஆக நீளமான சாலை சுரங்கமாகும். டென்மார்க், ஜெர்மனி இடையே கட்டப்படுகிற சுரங்கம் உலகின் ஆக நீளமான சாலை ரயில் சுரங்கம் ஆகும். கிரீஸ், துருக்கி ஆகிய இரண்டையும் இணைக்கும் புதிய பாலம் ஐரோப்பாவில் சில வியக்க வைக்கும் திட்டங்களாக கருதப்படுகின்றன. மயோட்டை தாக்கிய சீடோ புயல், 14 பேர் உயிரிழப்பு. இந்திய பெருங்கடல் பகுதியில் அமைந்துள்ள பிரான்ஸ் பிராந்தியமான மயோட்டில் சீடோ புயல் ஏற்பட்ட கனமழையால் சிக்கி 14 பேர் உயிரிழந்தனர். கடந்த 90 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு கடுமையான சேதங்களை சீடோ புயல் ஏற்படுத்தியதாக பிராந்திய அதிகாரிகள் தெரிவித்தனர். இருப்பினும் புயல் பாதிப்பால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை மேலும் அதிகரிக்க வாய்ப்புள்ளதால் துல்லியமான தகவலை தருவது கடினமாக இருப்பதாக பிரான்ஸ் வெளியுறவுத்துறை அமைச்சர் ப்ரூனோ டெட்டாலியோ தெரிவித்தார். கிழக்கு ஆப்பிரிக்க கடற்கரை பகுதியில் இருந்து 800 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள மயோட் தீவில் 3 லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் வசித்து வருகின்றனர். தென்கிழக்கு இந்திய பெருங்கடல் பகுதியில் ஏற்பட்ட இந்த புயலால் மயோட்டில் 220 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்றுடன் கனமழை பெய்தது. இதனால் வீடுகளின் மேற்கூரைகள் காற்றில் தூக்கி வீசப்பட்டதுடன் மரங்கள் சரிந்து கடும் சேதங்கள் ஏற்பட்டதாக உள்ளூர் மக்கள் தெரிவித்தனர். சீடோ புயலால் மயோட்டுக்கு அருகில் உள்ள மடகஸ்கார் மற்றும் கமோரோஸ் ஆகிய தீவுகளுக்கும் கடும் பாதிப்புகள் ஏற்பட்டன. சுவிட்சர்லாந்தில் பூனைகளுக்கு சிப் பொருத்த அரசாங்கம் திட்டம். சுவிட்சர்லாந்தில் உள்ள அனைத்து பூனைகளையும் சிப் செய்ய பெடரல் கவுன்சில் திட்டமிட்டுள்ளது. 4 ஆண்டுகளுக்கு முன்பு பூனைகளுக்கு மைக்ரோ சிப்பிங் செய்வது மிகவும் சுமையாக இருக்கும் என்று அரசாங்கம் முடிவு செய்தது. எனினும் தற்போது தனது முடிவில் மாற்றத்தை கொண்டு வந்துள்ளதாக அறிவித்துள்ளது. சுவிட்சர்லாந்தில் சுமார் 2 மில்லியன் பூனைகள் வாழ்கின்றன. அவற்றின் எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது. அவர்களில் பலர் மோசமான நிலையில் வாழ்கின்றனர் மற்றும் அடிக்கடி நோய் அல்லது காயத்தால் பாதிக்கப்படுகின்றன. ஒரு சிப் தேவையுடன் அத்தகைய விலங்குகளை அடையாளம் கண்டு மிகவும் எளிதாக பராமரிக்க முடியும். காட்டுப்பூனைகளை உரிமையாளருடன் எளிதாக பொருத்தலாம்
அல்லது விலங்கு நல அமைப்புகளால் பராமரிக்கலாம். வீட்டு பூனைகள் பல பறவைகள், பல்லிகள் மற்றும் பிற சிறிய விலங்குகளை வேட்டையாடுகின்றன. இது பல்லுயிர் பெருக்கத்தில் பெரும் பாதிப்பை ஏற்படுத்துகிறது. ஒரு பதிவு தேவையுடன் உரிமையாளர்கள் தங்கள் பூனைகளை எவ்வாறு சிறப்பாக கட்டுப்படுத்துவது என்பது பற்றி மேலும் அறிந்து கொள்ள முடியும். சிரியாவிலிருந்து தனது ராணுவத்தை மீளப் பெறும் ரஷ்யா வடக்கு சிரியாவின் முன்னணி பகுதியில் இருந்து அலவைட் மலைகளில் உள்ள நிலைகளிலிருந்து தனது ராணுவத்தை மீளப் பெறுவதாக தகவல்கள் கூறுகின்றன. எனினும் ஜனாதிபதி பஷர் அல் அசாத்தின் வீழ்ச்சிக்கு பிறகு சிரியாவில் உள்ள அதன் 2 முக்கிய தளங்களை விட்டு வெளியேறவில்லை என்று 4 சிரிய அதிகாரிகள் ராய்டர்ஸிடம் உறுதிப்படுத்தினர். ரஷ்யாவுடன் நெருங்கிய கூட்டணியை உருவாக்கிய அசாத்தின் ஆட்சி கவிழ்ப்பு ரஷ்யாவின் தளங்களான லடாக்கியாவில் உள்ள ஹிம்மெய்ம் விமான தளம் மற்றும் டார்டஸ் கடற்படை தளத்தின் எதிர்காலத்தை கேள்விக்குறியாக்கியுள்ளது. வெள்ளிக்கிழமை செயற்கைக்கோள் காட்சிகள் ஹெய்மில் தளத்தில் சிறந்த நிலையில் ஏற்ற தயாராகி வரும் நிலையில் குறைந்தது 2 அன்டோனோ AN 124 விமானங்கள் இருப்பதை காட்டுகிறது. சனிக்கிழமை லிபியாவிற்கு குறைந்தது 1 சரக்கு விமானம் பறந்ததாக சிரிய பாதுகாப்பு அதிகாரி ஒருவர் தெரிவித்தார். ரஷ்யர்களுடன் தொடர்பு கொண்ட சிரிய ராணுவம் மற்றும் பாதுகாப்பு வட்டாரங்கள் மாஸ்கோ தனது படைகளை முன் வரிசைகளில் இருந்து பின்வாங்கி சில கனரக உபகரணங்களையும் மூத்த சிரிய அதிகாரிகளையும் திரும்ப பெறுவதாக ராய்டர்ஸிடம் தெரிவித்தன. பிரிட்டனின் பொருளாதாரத்தில் சுருக்கம். பிரிட்டனின் பொருளாதாரம் கடந்த அக்டோபர் மாதத்தில் எதிர்பாராத விதமாக 0.1% சுருங்கியுள்ளதாக அந்நாட்டு நிதி அமைச்சர் ரேச்சல் ரீவ்ஸ் தெரிவித்துள்ளார். கடந்த மாதத்துக்கான அதிகாரப்பூர்வ பொருளாதார தரவு ஏமாற்றம் அளிப்பதாகவும் அது எதிர்பாராத மந்த நிலையை உருவாக்கியுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். தேசிய புள்ளி விவரங்களுக்கான அலுவலகம் சேவைத்துறை சமத்தளமாக இருப்பதாகவும் அதே நேரத்தில் உற்பத்தி மற்றும் கட்டுமான தொழில்களில் அக்டோபரில் ஏற்பட்ட வீழ்ச்சியே இதற்கு காரணம் எனவும் பிரிட்டனின் பொருளாதார நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர். இந்த மாத புள்ளி விவரங்கள் ஏமாற்றம் அளிக்கும் அதே வேளையில் நீண்டகால பொருளாதார வளர்ச்சிக்கான கொள்கைகளை நாங்கள் அமைத்துள்ளோம் என்று ரீவ்ஸ் தெரிவித்துள்ளார். ரீவ்ஸின் அறிவிப்புக்காக காத்திருக்கும் வாடிக்கையாளர்களால் விற்றுமுதல் பாதிக்கப்பட்டுள்ளதாக சில நிறுவனங்கள் கூறும்போது பட்ஜெட் தாக்கத்திற்கு கலப்பு நிகழ்வு ஆதாரங்கள் இருப்பதாக ஒரு ONS புள்ளியியல் நிபுணர் கூறினார். மற்றவர்கள் செயல்பாட்டை முன்னெடுத்தனர். ரஷ்யாவுக்கு ஏற்பட்ட பேரிழப்பு. கருங்கடலில் பிளந்த எண்ணெய் கப்பல்கள். ரஷ்யாவின் 2 எண்ணெய் கப்பல்கள் கருங்கடலில் விபத்துக்குள்ளாகி பிளவடைந்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இவ்வாறு பிளவடைந்துள்ள கப்பல்களில் இருந்து கசிந்த எண்ணெய் கடலில் கலந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. கடும் புயலுக்கு மத்தியில் முதலாவது கப்பல் பிளவடைந்ததாக கூறப்படுகிறது. 2 கப்பல்களிலும் சேர்ந்து 29 பணியாளர்கள் இருந்தனர். இதில் பணியாளர் ஒருவர் உயிரிழந்தார். 2வது கப்பல் சேதமடைந்த நிலையிலும் அவ்விடத்தை விட்டு நகர்ந்துள்ளதாகவும் அது கரையொதுங்கி இருக்கலாம் எனவும் கூறப்படுகிறது. 2014 மாஸ்கோவால் சட்டவிரோதமாக இணைக்கப்பட்ட உக்ரைனிய தீபகற்பமான கிரைமியாவில் இருந்து ரஷ்யாவை பிரிக்கும் கெர்ச் ஜலசந்தியில் இந்த சம்பவம் நடந்தது. ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் துணை பிரதமர் விட்டலி சவேலியேவ் தலைமையில் இந்த சம்பவத்தை விசாரிக்க ஒரு குழுவை அமைக்க உத்தரவிட்டுள்ளார். மேலும் அதிகாரிகள் சம்பவம் தொடர்பில் விசாரணை நடத்தி வருகின்றனர்.